மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. மருமகனே அத்தை நான் உங்களுக்கு மாமியா வேணும். அதான் அத்தன்னு கூப்பிட்டேன். இப்போ நீங்க என் வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கீங்க. சரி உங்களுக்கு என்ன வைக்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன். உங்க விருப்பத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி நான் சமையல் பண்றதுக்கு தான் கேட்குறேன். ஒன்றும் இல்லத்த. ஆமாம் நீங்கள் என்ன பிரட்டி அடிக்கணும். நீங்கள் லேசுப்பட்ட வெட்டிக்காரா அதான் பிரட்டி அடிங்க. சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. சோளச்சோறு வேணாமத்த பொங்கச்சோறு வேணாமத்த சோளச்சோறு வேணாமத்த பொங்கச்சோறு வேணாமத்த வேற என்ன சோறுதே உங்களுக்கு வேணும்? மண்டை குழம்பு வேணும் மத்த எனக்கு மீன் மண்டை குழம்பு போதும் மத்த. கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. கறி குழம்பு வேணாமத்த மீன் குழம்பு வேணாமத்த கறி குழம்பு வேணாமத்த மீன் குழம்பு வேணாமத்த வேற என்ன குழம்பு? அதான் வெக்கப்படாம கேளுங்க கேளுங்க கேளுங்க. பூண்டு குழம்பு வேணும் மத்த எனக்கு பூண்டு குழம்பு வேணும் மத்த. இப்ப கேட்குறேன். நீங்க கேட்குற வரியே பிரட்டி அடிக்க பார்ப்போம். இவ்வளவு நேரம் பிரட்டினீங்க இல்ல, இன்னும் இப்ப பாடுற வரியை பிரட்டி அடிக்கணும். எப்படி பாப்போமா? நல்ல புருஷன்ட்ட போகட்டுமா கள்ள புருஷன்ட்ட போகட்டுமா நல்ல புருஷன்ட்ட போகட்டுமா கள்ள புருஷன்ட்ட போகட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. கண்ட புருஷன் வேணாமத்த நல்ல புருஷன் போதும் மத்த. என்னது? கண்ட புருஷன்லாம் வேணாம். சரி ஒரு புருஷன் போதும். ஒரு நல்ல புருஷனா நல்ல புருஷனா? சரி நல்ல புருஷன்ட்ட போறேன். நல்ல புருஷன்ட்ட போய் குப்பரக்க படுக்கட்டுமா ஒரு சாச்சு படுக்கட்டுமா குப்பரக்க படுக்கட்டுமா அட்டன் சாச்சு படுக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. ஏன் வெக்கப்படுறீங்கன்னு கேட்குறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு வெக்க வெக்கமா வருது. வெக்கமா வருதா? ஆபரேஷன் பண்றதுக்கா? சரி அதை விடுங்க. தீபாவளி வருதுல்ல, தீபாவளிக்கு உங்களுக்கு பட்டு வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா? வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா? பட்டு வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. பட்டு வேட்டி வேணாமத்த பேண்ட் சட்டை வேணாமத்த. உங்கோட்டு கோமண வேணும் மத்த. நான் எப்பயுமே லங்கோடு மட்டும்தான் கோமனை கட்டுறது கிடையாது. இன்னைக்கு நாங்கெல்லாம் எங்க வரோம்? நான் கேட்கல, என் மச்சான் கேட்டாப்ல. ஐயா அவருக்கு மோந்து வைக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்துட்டேன். தோழி எல்லாம் இருக்காங்க. மருமேன்ட்ட வேணாம் கரண்டு போய் எங்க மாமா வேற இருக்கார். கூட்டு வந்திருக்கோம்ல. ஆனா அந்த மாமாவை பார்த்தா அசையாத மரம் கூட அசையும். டேப்ப அவ்வளோ ஒரு அழகே லட்சணம். அந்த மீசையை பார்த்தா உள்ள இருக்கு. ஒரு மீசையே அவ்வளவுதான் இருக்கு. எங்க மாமா வரட்டும் பார்ப்போம். மாமா
எட்டுப்பட்டு சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே. அதே ஊர் தானே, அதே வண்ணா பாறைப்பட்டி தான் வாங்கண்ணே, அதே ஊர் தான். எட்டுப்பட்டு சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே. சொத்து புள்ள தங்கத்த போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போல தான் நினைப்பேன். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் பூலி தான் ஒதுங்கும். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் பூலி தான் ஒதுங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி போயடங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி போய் நடக்கும். ஏர் முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் மொத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுகுடுக்க அண்ணன் தம்பி. நாடகம் ஒண்ணும் ஒரு ஊரா இந்த மகன் ஓடோரானே. அண்ணே அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மக அழுகிறாளே. நாடகம் ஒண்ணும் இரவு நேரம் இந்த மகன் ஓடோரானே. அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மக அழுகிறாளே. தானா தானா தந்தானா தானா நான் கட்டி காத்த இடியப்ப கம்பெனி இந்த ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. கடலா இருந்துச்சாடா மதுரை சித்திர திருவிழாவில் தெப்ப குளத்துக்கிட்ட இருந்தது மாதிரி. இப்போ பாரு பூரா வத்த காயை போட்டு மொட்டை மாடியில் உட்காந்தது மாதிரி. ஒரு முக்கியஸ்தல கூட காணாமே. நான் என்ன செய்வேன்? நான் யார்கிட்ட போய் காசு கேட்பேன்? இருக்காங்களாப்பா? ஒரே சட்டையை போட்டு இங்கே கிடந்தாங்க. அவங்க இருக்கிறதுக்கு அங்கேயே ஓராக்கலே. நான் அடுத்த நாரதர் வரும்போது எப்படி மேலூரை தாண்டிடுவாங்க அந்த குரூப். எப்போ இந்த கட்டில் உட்காந்துருக்க இந்த ஊர் தானேப்பா. சரி, அடுத்த வருஷம் ஏர் கூலரு ஸ்டவ்வு ஆடு கீடு எல்லாத்தையும் கொண்டு வந்து படுங்க போவீங்க. அடகம் பார்க்க வந்தீங்களா கெடாமத்த வந்தீங்களா? சேமட் என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு புசுவானம் வைக்கிற மாதிரி தெரியுமே. கிடையாது. பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரன் யாருன்னு கையை நிட்டுனா அங்கே நான் எங்கள் அப்பா தான் நிற்பார். கோடீஸ்வரமயன். கோடீஸ்வரமயன்னா என்ன மஸ்துக்கு நடத்துக்கு வர வீட்டில் இருக்கான்டா வெண்ண யாரு பூச்சண்டு பேரனா? நான் தான். என்ன கேட்டீங்க? கோடீஸ்வரமயனா என்ன மஸ்துக்கு நடத்துக்கு வரேன்னு கேட்டேன். இந்த ஒத்த மசுறு வெள்ளைன்னா மொத்த மசுறு வெட்டுற காசு நீங்கள் வாங்க முடியாது. நான் திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுக்கொண்டா. நான் உங்களுக்கு முன்னாடி இது வேண்டாம். எங்கள் அப்பா வேறு சொன்னா தானே தெரியும். அது கிடையாது, சொன்னாத்தான் தெரியுமான்ல. சொல்றது அப்பா வேறு நம்பிராசு. பூம்புராஜனா பேர் வச்சுருக்காங்க. சரி பிஞ்சு போகும். சரி சரி. அம்மா வேறு நங்குலு. ஓ நங்குலு. நங்கே மோகுலு. நான் கூட தொப்புலுன்னு நினச்சேன். நங்கே மோகன். இல்லை இந்த கதையில் இப்படித்தான் சொல்ல முடியும். சரி சொன்னேன். நங்கே மோகினி நம்பிராஜன் தான் சொல்ல முடியும். அதுக்காக எங்கள் அப்பா பேர் வந்து சாஸ் பெர்னாண்டஸ், எங்கள் அம்மா பேர் வந்து ரூருது மேரின்னு நான் சொல்ல முடியும். அண்ணே மோகினின்னா அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமாண்ணே. என்னப்பா? மோகினின்னா அம்மா சுடுகாட்டில் இருக்குமா? தண்ணி டேங்கில் தண்ணி ஓட்டு விடும். பேரு மோகினி வச்சுருக்கேன். மூக்கை சிந்துக்கிட்டு அரையுவேன் உன்னைய. 7 பிள்ளையே பத்துச்சு எங்கள் அம்மா. அது எதுக்குன்னே அதுக்கே தெரியல. அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான். வெரி அவர் தான், அவர் தான் காரணம். அது வாட்டுக்கு 100 நாள் வேலை பார்த்துட்டு வந்து படுத்து கிடந்ததை 100 கிராமாக செஞ்சுருக்கேன். என்ன இந்த காலத்தில் ஒரு புள்ள வைக்கவே முக்குறாங்களே, 7 பிள்ளைய பெற்றிருக்காரு. வேலை வெட்டிலாம் இங்கே வேலை வெட்டிலாம் அம்மா கவட்டுக்குள்ளதேன். இங்கே வாடா. ஏண்டா பெருச்சாலி விட்ட முண்டை. நகைச்சுவை சிரிச்சியெல்லாம் உங்களுக்குள்ள காமெடி பண்ணி சிரிக்கீங்களா? இல்லை நினச்சி பார்த்துருக்காங்க சிரிக்கிறாங்க. தாண்டா சிரிச்சிருக்கேன் தம்பி. அவுட் 1 அவுட். அந்த அந்த காலைக்கு தங்க காசு போடுறா.
எதுக்கு நடக்கிறானே இல்லையாடா, என்ன எத்தனை மதிக்கலையாடா, அண்ணே இல்லையாடா. என் 2 மனைவிகள் வந்தார்கள், அவர்களை நான் சந்திக்க வேண்டும் தலைவா. சந்திங்க தலைவா. கண்ணே மணியே ஆனந்தி, ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி. மாமா அண்ணே, இது என்ன அன்னைக்கு தொப்புள்ள முடி இருக்கு? என்னப்பா அன்னைக்கு தொப்புள்ள முடியா இருக்குண்ணே. போய் மம்பட்டி எடுத்து வந்து வெட்டி விடு. தொப்புள்ள போடா கொஞ்சம் முட்டு முடியும் முகரை. அத்தியா இன்னைக்கு தாண்டா பொம்பளை மாதிரி இருக்கா கண்ணே. தியா அடாடா, உனக்காக நான் பாம்பேக்கு 1 லட்சம் கட்டுறேன். எதுக்காக? பிளேடுகிட்ட கீறிட்டு வா. வேணாம் மாமா, என் அழகு தேவாத. உங்களுக்காக தான் எல்லாமே. கண்ணே இன்னொரு தீர்ப்பாளே ராணி, வாடா என் தங்கம். ஆனால் நெஞ்சு மசுறு வச்ச பொம்பளை என்னைக்கு தான். இங்க நெஞ்சில தான மசுரை டேய், ராணி யாருங்க அவ? நீ எனக்கு இளைய தாரம், அதனால எனக்கு நீ இளைய வடியா. இவதான் உங்க அக்கா ரசப்பூடு தேவடியா. ரசப்பூண்டு தேவடியாவா? என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன வடியா? ஏண்டி என்னடி என் புருஷனை மனைக்கு மயக்க இல்லடி, வச்சிருக்க? உனக்கு எவ்வளவு ரப்பு இருந்தா என் வீட்டுக்காரன் இந்த வாரி எப்படி இருந்த மனுஷன் உடம்புக்கு இறங்கி போச்சுன்னு என்னடி பேசிக்கிருக்க? கூட்டு போய் என்னடி பண்ண? நான் என்ன பண்ணல, நான் ஒண்ணுமல்ல, உன்கிட்ட வந்ததுல இருந்து தாண்டி என் புருஷன் இப்படி ஆயிட்டாரு. ஒரு வட்டி சோத்தை கூட விட்டுட்டு போயிருவாங்க. ஒரு வாழ்க்கையை கெடுக்கிறேடி உனக்கு. நல்லா யாரு வாழ்க்கையை கெடுக்கிறா? யாரு வாழ்க்கை? வீரத்தேவன் வாழ்க்கையை நீ தாண்டி எடுத்துட்டு இருக்க. எடுவடிச்சிருக்கி போட்டேன் தெரிச்சு போந்துருச்சு. மரியாதையா புருஷனை விட்டு ஓடி பேர் ஓடி. என்னடி நினைச்சிருக்கா மனசுல? இப்படி சண்டை ஓடாதியா, ஆளுக்கு ஒரு மண்ணெண்ணை கொண்டு எடுத்து உன்னை வச்சு எரிச்சிருவோமா? என்ன நினைச்சிருக்க? அவளை கூட்டிட்டு வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்துறியா நீனு? இனிமே உன் கூட நான் இருக்க மாட்டேன். போயா. என் கூட இல்லைன்னா அவனை போட்டாடி. ஆஹா, அவர் தான் என் புருஷர். என் புருஷன் என் புருஷனை தாண்டி நீ வச்சிருக்க. எடு அடிச்சிருக்கே யாரு போட்டே வகுறு எல்லாம் தெரிச்சு வந்துருச்சு. என்னடி நினைச்சிருக்க? இந்த மாதிரி இம்புட்டு முடியா வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பொம்பளை ஆடி நீ அதே மாதிரி காமி. போயாங்கிட்டு அவள்கிட்ட போய் விட்டு கொடுத்து பேசிக்கிருக்கேன். என்னைய போய் என்ன நினைச்சிருப்பா ஊருக்குள்ள? எப்படி அவனை கல்யாணம் பண்ணி வாழ்றது? நானே உனக்கு 1 லட்சம் தரேன், இது இந்த மேடல இறங்கி இப்படியே ஏறுவேன். முடியாதுங்க, தவளை மாதிரி இருந்துக்கிட்டு இந்த வாயா. இவளை போய் நீங்க போய் இது பண்ணிட்டு போயிருக்கீங்க. தவளை மாதிரி இருக்கா இந்த போமுண்டை எப்போ பார்த்தாலும் அழுத மணிக்கு நம்ம சந்திரமதி வேஷம் போட்டது மாதிரி. ஓ இங்கேரியா சாணுங்கப்பாடே. இங்கேரியா என்னையா நினைச்சிருக்க? என்னையா இப்படி இவளை கூட்டிட்டு வந்திருக்க? சண்டை ஓடாத பரிசு போய் மகளே. இல்ல இது இவளுக்கு எவ்வளவு யாரி உனக்கு சோத்துல விஷத்தை வச்சிரு. அம்மா ஏந்த என்னது எங்கன கிளியுதா? என்ன நடந்துருக்கு முண்டை இடியப்பா வச்சு? என்ன போய் அம்மா குத்திக்கிட்டு இருக்க? உனக்கு தங்கச்சி தானே வேணும்? என் தங்கச்சி வர ஊதா குறி வேஷம் போட்டு இந்த வயக்காட்டு வரப்புல ஊதா குருவி ஒண்ணு உட்கார்ந்து.
16 பட்டு பால்வாடி வச்சு நிறுத்தவா? புள்ள வைக்கணும். நீ என்றைக்கு மங்களகரமா இருக்கணும். 16 செல்வங்கள் பெற்று. சரிங்கம்மா. புள்ள வைக்க கூடாது. 16 செல்வங்கள். நீ செல்வத்தை வச்சுக்குவியாண்டி. அண்ணே இவங்க யாருண்ணே? இது இலைய வழியா இது இருட்டு எங்க கண்டுபிடிச்சீங்க? பாம்பே கூட்டிட்டு போலாம். ரோட்ல படுத்து கிடந்துச்சு, ஒரு அடி அடிச்சு கூட்டு வந்து கூப்பிட்டு வந்துச்சு. சந்திரமதி அரங்கேற்றம் தீபாவளிக்கு ஒத்திய பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே இப்ப இவங்க நல்லா இருக்கா, இவங்க கல்யாணம் பண்ணி இருக்கீங்களே, சக்கலாத்தி சண்டை வந்தா என்ன பண்ணுவீங்க? சக்காலத்து சண்டை வந்தா நீ கூட போய் அரை. சக்காலத்தி ஆமா, இவங்க முன்னாடி அவங்க பின்னாடி சக்காலத்திய பின்னாடி சண்டை. சீட்ல உட்காந்துக்கிடுவா. சக்காலத்திய சண்டை வந்துச்சுன்னா தங்கச்சி பறைய வரட்டு விரட்டி எடுத்துருவாங்க. இருக்கிற கூட்டம் போயிடுச்சு நக்கி தெரியுங்க. ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே ஆலோலம் உங்க ரெண்டு பேருக்கு காலையில் 370 ரூபா கூட தர மாட்டேன். வெறும் 70 ரூபா தான் மரியாதை. வா, 2 பேரும் என்ன பப்பிக்கால வச்சு ஒட்டுறியா? எவ்வளோ ஒரு வள்ளி பின்னாடி போய் என்னடி வந்து சின்ன சின்ன போதும் தானி. நான் மேல நின்று காவல் பாக்குறேன், ஆ, நீங்க கீழே நின்று பாருங்க. நான் கீழே நின்று லைட் அடிப்பேன். எதுக்கு? என்ன பண்ணி எதுவும் கொசு கொசு இருக்கான்னு தம்பி அருள். கீழே இன்னும் லைட் அடிச்சா என்னன்னே தெரியும். கொசு கொசு கடிச்சுன்னா நம்மள நம்பிராஜன் குடும்பம் அப்படின்னு அந்த பிள்ளை என்ன நினைக்குது பார்த்தீங்களா? அண்ணே கீழே இன்னும் லைட் அடிச்சா என்ன தெரியும். கொசு. அண்ணே வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தாள், தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். ஏங்க அடுத்த வேஷம் போய் இது காட்டுக்கொள்ளி ஏங்க இந்த புல் பூண்டெல்லாம் நீங்க புடுங்குவீங்களா மாட்டீங்களா? உள்ள வாத்தா உடனே ஒரிஜினல் பூண்டே போடுங்க.